அங்கே இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தான். குழந்தையையும் தூக்கி கொண்டு முன்னால் அவன் செல்லவே அவன் பின்னால் வைதேகி சென்றாள். சிறிது நேரம் வைதேகி கூட உட்கார்ந்து இருந்தவன், ஆமா, நான் கீழே இறங்கி நிற்கிறேன், ரயில் கிளம்ப போகிறது, நீங்கள் உடம்பை நன்னா பார்த்துக்கோங்கோ, அப்பாவையும் கேட்டதா சொல்லுங்கோ, ராமு சித்தப்பா பையன் கோபால் இருக்கான்ல, அவன் ஸ்டேஷனில் வந்து உங்களை கூட்டியாண்டு போவான், நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன் என்றான். வைதேகி கையை பிடித்து கொண்டு, ரமணா, நீயும் உன்னையும் குழந்தைகளையும் நன்றாக பார்த்துக்கோ, விருந்தா முன்ன பின்ன கோபப்படுவா என்றவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் தேங்கி நின்றது. ரயில் நகர ஆரம்பித்து விட்டது. தான் கொண்டு வந்த தயிர் சாதத்தை பிரித்து எலுமிச்சை ஊறுகாயுடன் சாப்பிட்டுவிட்டு படுத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. கோதண்டராமனுக்கும் வைதேகி இருவருக்கும் வெகு நாட்களுக்கு பிறகு பிறந்தவன் தான் ரமணன். அவன் பிறந்ததில் அளவில்லாத ஆனந்தம். ரமணன் இப்போது பெரிய நிலையில் இருப்பதற்கு வைதேகியை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அவனின் படிப்பில் மிகவும் அக்கறை எடுத்து கொண்டவள் தான் வைதேகி. தன் பிள்ளை படித்து முன்னுக்கு வர வேண்டும் என எண்ணினாள். எத்தனையோ தடங்கள் வந்த பொழுதும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவனை ஒரு பெரிய மனிதனாக்கிவிட்டாள். பெங்களூரில் பெரிய வேளையில் அவன் அமர்ந்த பொழுது இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். சில வருடங்களிலே ரமணன் விருந்தாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை தெரிவித்த பொழுது எந்த தடையும் சொல்லாமல் இருவரும் சம்மதிக்கவே அவர்களின் கல்யாணம் அமர்க்களமாக நடந்தது. விருந்தாவும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாள். என்ன மாமி, மருமகள் வந்தாளா என பக்கத்து வீட்டு வத்சலா கேட்டபொழுது, இல்லை வத்சலா, எனக்கு மகள்தான் வந்திருக்கிறாள் என சொல்லி பெருமை கொண்டாள். கல்யாணமான மறுமாதமே இருவரும் பெங்களூரு சென்று விட்டனர். சில நாட்களில் விருந்தாவிடத்தில் மாறுதல்கள் பெரிய அளவில் வந்துவிட்டது. அதை பெரியதாக பொருட்படுத்தவில்லை. ஒரு விடுமுறை அன்று பூஜைக்கு வேண்டிய சில சாமான்கள் நெய்வேத்தியம் எல்லாம் செய்ய வேண்டும் என சொன்ன பொழுது அவள் அன்று செய்துவிட்டு பின்னர் ரமணனிடம், இந்த மாதிரி எப்பவும் என்னால் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் வேணும்னா அவங்க ஊரிலே இருக்க வேண்டியது தான் என சொன்ன பொழுது ரமணனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. அப்படியெல்லாம் சொல்லாதே விருந்தா, அவ காதிலே விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவா என ரமணன் சொன்னது இருவரின் காதிலும் விழுந்து விட்டது. அதிலிருந்து கோதண்டராமன் ரமணன் வீட்டுக்கு வருவதே இல்லை. வைதேகி 10 மாதம் சுமந்து பெற்ற தாயில் ஆயிற்றே, அவள் மட்டும் வந்து போய் கொண்டு இருந்தாள். முடிந்தபோது ரமணன் வந்து போய் கொண்டு இருந்தான். இம்முறை வேலை அவனுக்கு அதிகமாகவே வைதேகி போய் பார்த்து வர எண்ணினாள். ரமணா, அம்மாவுக்கு உன்னையும் குழந்தையையும் பார்க்கணும்னு சொல்றா என கோதண்டராமன் போனில் பேசுவது விருந்தாவின் காதில் நன்றாகவே விழுந்தது. அவளுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. நான் அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் அப்பா என சொல்லி ஃபோனை வைத்து விட்டு வந்தான். இப்போ எதுக்கு அவள் இங்கே வரணும்? இங்கே ஒன்றும் பண்டிகை ஏதும் இல்லையே. வராத இருந்தால் 1 வாரத்துக்கு மேல் இருக்க வேண்டாம், திரும்பி போவதற்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி விடுங்கோ என விருந்தா சொல்லவும், ஏதோ இது மட்டும் அம்மாவை வர சொல்கிறாள் என உடனே டிக்கெட் புக் பண்ணி அனுப்பினான். இந்த வாரம் ஓடிப்போனதே தெரியவில்லை. 1 வாரம் ஆகிவிட்டது. நாட்கள் சென்றன. அம்மா, நீங்கள் மறுபடியும் பாட்டியாக போறேன் என ரமணன் சொன்னதுதான் இருவருக்கும் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. விருந்தாவின் அம்மா பிள்ளை பேருக்கு வருவாள் என வைதேகி பேசாமல் இருந்து விட்டாள். ரமணன் குழந்தை அங்கித்து என அவ்வப்போது போனில் பேசுவது மட்டுமுண்டு. நாட்கள் நெருங்க நெருங்க விருந்தாவின் அம்மாவால் வர முடியாமல் போய்விட்டது. ரமணன் போனில் சொன்ன பொழுது, நான் வரேன் ரமணா என வைதேகி சொன்னாள். அம்மா வேண்டாம், நான் ஆள் போட்டு பார்த்துக்கிறேன். விருந்தாவும் உங்க கூட பேச மாட்டா, அப்பாவும் இங்கே வரமாட்டா, உங்களுக்குத்தான் அத்தனை கஷ்டமும் என சொன்ன ரமணனை கோபித்து கொண்டாள் வைதேகி. நீ டிக்கெட்டை புக் பண்ண, நான் சொன்னேன், நம்மாத்துக்கு வாரிசு வரது, விருந்துக்கு பேச மாட்டா என்ன, நான் வரேன் அங்க, நீ எதுக்கும் கவலையெல்லாம் வேண்டாம் என அவனை அதட்டினாள். கோதண்டராமனும், அம்மா வருவா, நான் இங்கே பார்த்துக்கிறேன் ரமணா, நீ அங்கே கவலைப்பட வேண்டாம் என சொன்னபோது வைதேகி என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். துணிகளை எடுத்து வைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டாள். பிரசவ மருந்து பொடிகள் வாங்கி கொண்டு வர சொல்லி லேகியம் செய்தாள். நல்ல நாள் பார்த்து டிக்கெட்டை புக் செய்ய சொன்னாள். விருந்தாவுக்கு இனிப்பும் காரமும் செய்தாள். பேரனுக்கு துணி வாங்கி வர சொன்னாள். விருந்தாவிடம் அம்மாவின் வருகையை பற்றி சொன்னபோது விருந்தா எந்த பதிலுமே சொல்லவில்லை. வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. வைதேகி நல்லபடியாக வந்து சேர்ந்தாள். தினமும் காலை எழுந்து வேலைகளை செய்து விருந்தா ஆசைப்பட்டதையெல்லாம் வாய்க்கு பிடித்ததாக பண்ணி கொடுத்தாள். அங்கித்தும் பாட்டி பாட்டி என பாட்டியை சுற்றி வந்தான். ரமணன் பிரசவ நேரத்தில் கூட இருந்து
அம்மாவுக்கும் உதவியாக இருக்க வேண்டுமென பிரசவ தேதிக்கு முன்னால் ஒரு வாரமும் பின்னால் ஒரு வாரமும் விடுமுறை எடுத்து இருந்தான். வந்து 10 நாட்களிலேயே மதியம் ஒரு நாள் பிரசவ வலி வரவே, வைதேகி, ரமணா, நீ எதுக்கும் கவலைப்படாத, பேஸ்கெட்டில் சக்கரை துணி வெந்நீர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சமையலறை சென்று வாணலியில் சிறிது சீரகத்தை படபடவென வறுத்து கஷாயம் செய்து நெய்யை விட்டு விருந்தாவிடம் குடிக்க சொன்னாள். சுவாமி விளக்கை ஏற்றி விபூதியிட்டு, தாய் மனமா, பிரசவம் நல்லபடியாக நடக்கணும், தாயும் செய்யும் நலமாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். வேப்பிலையை தலையில் வைத்துவிட்டு, பயப்படாதே விருந்தா, எல்லாம் பகவான் பார்த்துப்பால், பத்திரமாக இருப்போம் என ஆறுதல் சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கித்தை தூக்கி கொண்டு மெதுவா வாமா என கையை பிடித்து கூட்டி கொண்டு போனாள். விருந்தா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நல்லபடியாக பிரசவம் முடிந்து பெண் குழந்தை பிறந்தது. அப்படியே ரமணன் மாதிரி இருந்தாள். சுகப்பிரசவம் தான். கோதண்டராமனுக்கும் விருந்தாவாளின் அம்மாவுக்கும் போன் செய்து நல்ல செய்தியை சொன்னான் ரமணன். தினமும் காலை எழுந்து கிடுகிடுவென வேலைகளை முடித்து சாப்பாட்டை ரமணனிடம் அனுப்பி வைத்தாள். சாயங்காலம் பேரனோடு பார்க்குக்கு போவது, இரவு சாப்பாடு என ஒரு வாரம் ஓடிப்போனது. பகல் நேரத்தில் ஆஸ்பத்திரி சென்று குழந்தை விருந்தாவையும் ஒரு முறை பார்த்து வந்தாள். ஒரு வாரம் ஓடிப்போகவே ரமணன் குழந்தை விருந்தா என எல்லோரும் வீட்டுக்கு வரவும் ஆரத்தி எடுத்து குழந்தையை கையில் வாங்கி கொண்டவள் விருந்தா இருவரையும் கூட்டி உள்ளே வந்தாள். இத்தனை நாளிலும் விருந்தா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளை பார்க்க வந்த அனைவருக்கும் காஃபி போட்டு இனிப்பு காரம் கொடுத்து அனைவரிடமும் சிரித்து பேசி எல்லா வேலைகளையும் செய்து வந்தாள். கூட இருந்து குழந்தையை குளிக்க வைத்து விருந்தாவுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்து என சகலத்தையும் செய்தாள் வைதேகி. பத்திய சாப்பாட்டுடன் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செய்து வந்தாள் வைதேகி. அங்கித்தின் தங்கை அனுஷ்காவையும் பாட்டியிடம் சமத்தாகவே இருந்தாள். கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாகிவிட்டன. அன்று மறுநாள் வைதேகி கோவை செல்ல வேண்டும். விருந்தா அம்மாவின் உடல் தேவலை என்பதால் இனி அவர்கள் வந்து பார்த்து கொள்ளப் போகிறார்கள். வைதேகி எல்லா துணிகளையும் எடுத்து மடித்து பெட்டியில் வைத்து கொண்டு இருந்தாள். ரமணன் பேப்பர் படித்து கொண்டு இருந்தான். பேரனும் விளையாடி கொண்டிருந்தான். அம்மா, என்னை மன்னிக்கணும் என வைதேகி காலை கட்டி கொண்டு விருந்தா விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டாள். விக்கித்து போய் நின்றாள் வைதேகி. என்னம்மா இது? கையை பிடித்து எழுப்பியவள் விருந்தாவை கட்டி கொண்டாள். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டேன். எத்தனையோ விஷயங்கள் மனதில் இருந்தும் நீங்கள் அன்பை ஒன்றை மனதில் வைத்து கொண்டு அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு எனக்காகவும் குழந்தைக்காகவும் உங்கள் பிள்ளை ரமணுக்காகவும் வந்து என்னை உங்கள் மகள் மாதிரி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறே. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கோ. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அப்பாவை கூட்டிண்டு வர ரமணன் போகட்டும் என அழுதாள். அப்பொழுதுதான் ரமணனின் மனம் திருப்தி அடைந்தது. இருக்கட்டும் விருந்தா, அம்மா வரட்டும், நானும் போயிட்டு அப்பாவோட கண்டிப்பாக வரேன். பிள்ளை பெற்றவள் நீ அழக்கூடாது என தேற்றினாள் வைதேகி. அம்மாவை கண்கள் மல்க கட்டி அணைத்தான் ரமணன். அடுத்த நாள் வைதேகி கோவை செல்ல கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அப்பொழுது விருந்தாவின் மனம் முழுவதும் வைதேகி செல்லக்கூடாது என ஏங்கி போயிருந்தாள். விருந்தாவோ, அம்மா, இனி அப்பாவோட வந்து இங்கே தான் நீங்கள் இருக்கணும்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கோ, எனக்கு அது போதுமே என ஏங்கி போனாள். வைதேகி அன்பினால் ஜெயித்தது நிச்சயமானது. அன்று முதல் ரமணனிற்கு மேலாக விருந்தா வைதேகிக்காகவும் கோதண்டராமனுக்காகவும் காத்திருந்து வாசலிலேயே இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நிச்சயம் திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையில்தான். நண்பர்களே, நம் வீட்டுக்கு வரும் புதியதான ஒரு உறவு ஏதேனும் ஒரு மன கஷ்டத்தில் நம்முடன் பேசாமல் இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய அன்பு அவர்களை நம்மிடம் பேச வைத்துவிடும். அதற்காக சிறந்த கதைதான் இது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். மாமியார் எப்படி கணவன் மனைவி உறவு ஆயுள் முழுக்க தொடரும் பந்தமோ அதே போல்தான் மாமியார் மருமகள் உறவும். மாமியார் மருமகன் உறவும் அப்படிதான். வாழ்க்கை முழுவதும் பயணப்படக்கூடிய அன்பில் ஏதேனும் கோபத்தினால் சிறு பிரிவு ஏற்பட்டாலும் நிச்சயமாக அன்பு ஒன்று சேர்த்துவிடும். நன்றி.